இப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிறத இந்தியாவில் இருக்கிற பாலிசி பூரா நாமக்கல்ல பண்ண வேண்டாம். ஏன்னா நாமக்கல் சுமார் 55,000 வாகனங்கள் நம்ம நாமக்கல் 3 சங்கத்தை நம்பி மட்டும் இருக்குங்க. இந்த 55,000 வாகனங்கள் போய் தமிழ்நாடு பூரா லோன் கொடுக்கறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டத்தை எடுத்தால் தான் இந்த 50,000 வண்டிகளுக்கு அவங்களால லோன் கொடுக்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு தகுதியான மாவட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற வலியுறுத்தி இருக்கிறோம். அவங்களும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சங்கத்தில் அணுகி உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். நாங்கள் மத்தியஸ்தர்களாக இருந்து 2 பேருக்கு இடையாக இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். அவங்களும் வலியுறுத்தி ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். மேலும் அவங்களுடைய ஸ்டேட் ஹெட் இருப்பாங்க, தமிழ்நாடு லெவலில் இருக்கிற அவங்களுடைய அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்களோட மட்டத்திலேயே எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்வதற்கும் அவங்கள வச்சு கூட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அதற்கான ஏற்பாடுகளும் நாங்கள் ஏற்பாடு செய்வதற்கு தயாராக இருக்கோம். வண்டி ஏதாவது நிற்குதாண்ணா? இப்போ ஃபினான்ஸ் கட்ட முடியுது எவ்வளோ இருக்குது? அது மாதிரி எவ்வளோ இல்லை, இந்த மாதிரிங்க ஏற்கனவே வண்டியோட லோன் கட்ட முடியாமல் தான் பல உரிமையாளர்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வண்டியை சீஸ் பண்ணும்போது இந்த சீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு தொகை போடுறாங்க. 20,000, 30,000, 40,000, 50,000 ஒவ்வொரு நிறுவனத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே அடியாட்சியில் எத்தனை பேர் வச்சு வண்டி நிறுத்துகிறாங்களோ அதற்கு தகுந்த தொகையை போட்டுறாங்க. 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் கொண்டு போய் அங்கே வண்டி கூட யார்டில் போட்டுறாங்க. யார்டில் வண்டியில் இருக்க பல பொருட்கள் திருட்டு போயிடுது. அதுக்கு நிதி நிறுவனம் எதுவுமே பொறுப்பேற்கிறது இல்லை. அதையும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். நாமக்கலை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் இந்த வண்டியை சீஸ் பண்ணி செட்டில் ஆகாமல் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு லோன் கட்ட தடுமாறிட்டு இருக்காலும் திடீர்னு 1 டைம் செட்டில்மெண்ட் வாங்க, இல்லை இந்த சீஸ் பண்ண தொகையை சேர்த்து கட்டுங்க, இப்போ கூடுதலாக 3 நாள் டியூ வந்துருச்சு அதையும் சேர்த்து கட்டுங்கன்னா எந்த உரிமையாளராக கட்ட முடியும்? அதனால் இதெல்லாம் உட்காந்து பேசி சுமூகமான முயற்சி எடுக்கணும். பல லாரிகள் இந்த ஃபைனான்ஸ் நிதி நிறுவனத்தில் வண்டிகள்லாம் பிடிச்சி வழியில் நிற்கிறது, இங்கே செட்டில் ஆகாமல் நிற்கிறது. அதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையெல்லாம் நீங்கள் நாமக்கல் நடந்துட்டு இருக்குங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டித்து அவங்களுக்கு இந்த தகவலை பரிமாறி இருக்கிறோம். இந்த நிதி நிறுவனத்தினால மட்டுமேங்க அராஜகங்கள் நிறையா இருக்குது. வசூலுக்கு போகிற இடங்களில் அராஜகங்கள் நிறையா இருக்குது. வீட்டில் போய் லைட் அடித்து பார்க்குறாரு 12 மணிக்கு. பொம்பளைங்களை தரகுறவாக பேசுகிறாங்க. இதனால் பல லாரி உரிமையாளர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை வரைக்கும் நிறைய பேர் போயிட்டாங்க, தற்கொலையும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கட்ட வேண்டிய தொகை 20,000, 30,000, 50,000 கூட இருக்காங்க. ஒரு உயிர் பலி இந்த ஃபைனான்ஸ் நிதி நிறுவனங்கள் பண்ணுற அட்ராசிட்டினாலேயே பல உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. பல லாரி உரிமையாளர் இன்றைக்கி ரோட்டில் போனீங்கன்னா தனியாக பேசிட்டு போவாங்க. லாரிக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா தனியாக பேசிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு மன உளைச்சலை இந்த நிறுவனங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் நாமக்கல் என்ன நடக்கக்கூடாதுங்கிறது வன்மையாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் அரசு சார்பில் அரசு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, அரசு பொறுத்த வரைக்குங்க எந்த தொழிலையுமே இவங்க 60 மாதம் லோன் போடுறாங்க, 5 வருஷம் லோன் போடுறோம். எந்த தொழிலாவது நூல் பிடிச்ச மாதிரி 60 மாதத்தை லோன் கட்ட முடியுமா? அரசாங்கம் தெளிவான பாலிசி லாரி நடத்துவதற்கு வச்சுருக்காங்க. அப்போ லாரி ஒரு வசூல் மட்டும் எப்படி தெளிவான பாலிசி நீங்கள் கொண்டு வர முடியும்? லாரி தொழில் இண்டஸ்ட்ரி காப்பாற்றுறது அரசுகிட்ட என்ன திட்டம் இருக்குது? எதாக இருந்தாலும் லாரி தொழிலில் பாதிக்கக்கூடிய திட்டங்களாக தான் இருக்குங்க. அதனால் அரசு தன்னுடைய பாலிசி தெளிவுபடுத்தணும். லாரி உரிமையாளர் தொழில் பண்ணுவதற்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பல லட்சம் பேர் இந்த தொழில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக நாமக்கல்லில் எங்கே சுற்றினாலும் லாரி ரிலேட்டடான அத்தனை வியாபாரங்கள் நடந்துட்டு இருக்கு. அத்தனை பேரையும் பாதுகாக்கிறது அரசாங்கம் தான் பண்ண வேண்டிய முடியாது. அரசாங்க திட்டங்கள் லாரி தொழிலுக்கு எதிராகத்தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, இந்த VLDT பிரச்சனைங்க, இந்த GPS கருவி பொறுத்த பிரச்சனையில் நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கோம். இல்லை பெரிய அளவில் ஊழல் நடந்துட்டு இருக்கு. 37 நிறுவனத்துக்கு மட்டும்தான் தமிழக அரசு அனுமதி கொடுத்துருக்கு. ஆனால் மத்திய அரசு 150 நிறுவனங்களுக்கு மேலே அனுமதி கொடுத்துருந்தாலும் 37 நிறுவனங்களுக்கு தான் கொடுத்துருக்கு. இந்த 37 நிறுவனத்துக்கு ஓனர் எத்தனை பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா 8 பேரோ 10 பேரோ தாங்க. இவங்களுக்குள்ளார ஒரு சிண்டிகேட் உருவாக்கி அந்த GPS கருவியோட விலையை இவங்களால் நிர்ணயம் பண்ணி, இந்த நிர்ணயம் பண்ணது மட்டும் இல்லாமல் இது வாகன் போர்ட்டில் அப்ரூவல் பண்ணுறதுக்கு ஒரு நிறுவனத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ யார் வியாபாரம் இந்த 37 ரூபா விற்றாலும் அதிகாரம் ஒருவருக்கு மட்டும் படைக்கப்பட்டதுனால இந்த VLDTயோட பிரச்சனை விலை குறை போகிறதில்ல. லாரி ஒரு நாள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சென்ற வாரம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை பார்த்துட்டு கூட இந்த VLDT பிரச்சனையை ஊழல் நடக்கிறதை அவங்ககிட்ட சொல்லி அனைத்து நிறுவனங்களுக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி இருக்கிறோம். மற்ற மாநிலங்களில் இல்லை, ஒவ்வொரு மாநிலங்களில் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இங்கே இருக்கிற மாநிலம் அங்கே அப்ரூவல் கொடுத்த வெவ்வேறு மாநிலம் இது இருக்குது. ரேட் ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறைவாக இருக்குங்க. நாமக்கல் தமிழ்நாட்டில் ஒன்று தான்